ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வைராகிய சதகம் 19வது பாடல். அஜானந்தாஹாத்ம்யம் பதது ஷலபஸ்தீவ்ர தஹனே ச மீனோப்யக்ஞாத் வடீஷயுத மஸ்நாது விசிதம். திருப்பி படிக்கிறேன். அஜானந்தாஹாத்ம்யம் பதது ஷலபஸ்தீவ்ர தஹனே சமீனோப்யக்ஞாத் வடீஷயுதமஸ்நாது பீஷிதம். விஜானந்தோப்யேதே வயமிக விபஜ்ஜாலஜடிலாத் ந முஞ்சாமக் காமான் ஹககனோ மோகமகிமாம். வைராகிய சதகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கிற டாபிக்கு மோக மகிமா. மோகத்தினுடைய மகிமைனா நாம் சிறப்புன்னு சொல்லுவோம். இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி மோகத்தினுடைய மகிமையை பாருங்கள் அப்படிங்கிறாரு. அஜானன் மீனிங் எழுதலாம். அப்போ மோகத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது அஜானன் அப்படிங்கிற வேர்டு எதை காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அஜானன்னா அறியாமை, ஜான்னா தெரியறது, அஜானன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வாழ்க்கையில் ஒன்று வருது, அது நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் கிவ் மெச்சூரிட்டி. அதுக்காக தான் அனுபவங்களே. உட்கார்ந்து கவலைப்படுறதுக்கு சோகத்துக்காக அனுபவங்கள் நம்மை நோக்கி வரவில்லை. ஃபார் அவர் மெச்சூரிட்டி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எதுக்கு நமக்கு வருது? ஃபார் அவர் மெச்சூரிட்டி. தட் மஸ்ட் கிவ் மெச்சூரிட்டி. இந்த கன்வர்ஷன் ஏற்படாதது தான் ப்ராப்ளமே. ஒரு பிரச்சனை வந்துன்னா நம்ம துடிக்கிறோம், கவலைப்படுறோம், தாங்க முடியலேன்னு புலம்புறோம். மனதுக்குள்ள ப்ரெஷர், டென்ஷனு, வெளியில புலம்பல். அப்போ நம்ம என்ன யோசனை பண்ணல? எனக்கு ஏன் இதே சந்தோஷம் வந்தாலும் அந்த அந்த ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மேபி துக்கா சுகா, எது வந்தாலும் எதுக்கு வருது? ஃபார் மை மெச்சூரிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது புத்திசாலி, விவேகி. இந்த கன்வர்ஷன் ஏற்படணும். திஸ் இஸ் அ பேசிக் ஒரு அறிவு. வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. நல்ல நம்ம என்ஜாய் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் சரி, கஷ்டப்பட எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் சரி, ரெண்டுமே என்னது? அது பேர் எக்ஸ்பீரியன்ஸ். இன் ஜென்ரல் போத் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ், பாவக்காய் சாப்பிட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். லட்டு சாப்பிட்டாலும் அனுபவம். இதெல்லாம் அனுபவங்கள் இப்போ நமக்கு ஏற்பட்டு இருக்குது. when you are relating to this world, கண்டிப்பா relationship will be developed. என்ன பண்றோம்? we are relating daily from morning to evening. நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? ஒன்னோடு ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரிலேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்? ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க, சிரிக்கிறீங்கன்னா இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தர் பாக்குறீங்க, உங்களுக்குள்ள உங்களை அவங்க பார்த்தா 4 உடலாம் தப்பு பண்றாங்க போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ஐ மே ஃபீல் துக்கா சம்டைம்ஸ், சம்டைம்ஸ் ஃபீலிங் ஹாப்பி, சம்டைம்ஸ் துக்கம் இருக்காது, சுகம் இருக்காது. அது ஒரு நிலையில் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே எதுக்கு வருதுன்னா என்னுடைய மென்டல் மெச்சூரிட்டி.
இது தெரியாதது மோகம். இப்ப பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் என்ன? மோகம்னா என்னன்னா, இந்த விஷயம் எனக்கு தெரியல, ஒரு கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ வந்தோன்ன அதை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அல்லது துக்கப்படுறேன் அப்படின்னா நான் யாரோட கண்ட்ரோல்? ஐ ஆம் இன் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. அவளுடைய சக்தி என்ன? ஆவரணம், விக்ஷேபம். ரெண்டையும் பண்ணி நம்மளை என்ன பண்ண வச்சரா? மோகம் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் அஜ்ஞானம். ஃபர்ஸ்ட் வேர்டு அதான் போறாரு, அஜானன்னு தாகாத்மியம். அவர் என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல? அதாவது தன்னுடைய அனுபவத்தை வச்சு ஒரு விஷயத்தை கத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் பிரைட்டர், அவனுக்கு பேர் தான் விவேகி. அல்லது மற்றவங்களுக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் அவன் பார்ப்பான், மற்றவங்க இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு, அதை வச்சு அவன் ஸ்மார்ட்டர். ஃபர்ஸ்ட் பிரைட்டர்னு சொல்லலாம். தனக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தான் எனக்கு தெரியும், பட்டா தான் எனக்கு தெரியுங்கிறவன் பிரைட்டர். மற்றவங்களை வரத பார்க்கும் போதே எனக்கு அங்க புரிஞ்சு போச்சுங்க விஷயம் அப்படிங்கிறவன் ஸ்மார்ட். அது இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட்னஸ். இந்த ஸ்மார்ட்னஸ், அவன் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் உள்ள அர்த்தம், விவேகி. அப்படி ஒரு விவேகி. இன்னொரு குரூப் இருக்குது, மற்றவங்களை வச்சு அனுபவத்தை வச்சும் நான் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன், என்னுடைய அனுபவத்தை வச்சும் நான் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு என்னதான் தெரியும்? புலம்ப மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில் என்னதான் எனக்கு தெரியுது? ஐ நோ வாட் டு டூ. புலம்பல் புலம்பல். ஒன்னா சந்தோஷம், ஜாய், என்ஜாய் என்ஜாய், ஜாலி, இல்லைன்னா துக்கம். இவன் யாரு? டல், டல் ஹெட்டட். அதான் அஜானன்னு. இப்போ மீனிங் எழுதிக்கலாம், அஜானன்னு தாகாத்மி. இவர் இந்த இடத்துல ஒரு யாரை பத்தி சொல்றாருன்னா, விலங்குகளுக்கு, பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் இப்படி இருக்கு, நான் கூட ஏத்துக்கலாம்ப்பா. நீ எவல்யூஷன்ல ஹைலி எவால்வ்டு ஹியூமன் பீயிங் வேற சொல்லிக்கிற, அதுகெல்லாம் தெரியாம பண்ணுதுன்னா நம்ம ஏத்துக்கலாம். நீ அத மாதிரியே இருக்கிறிய, அதை விட மோசமா இருக்கிறியே, மோகத்தினுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு ஹைலி எவால்வ்டுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு இதுக்கு சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்பிச்சுக்கிட்டு அவ்வளவு புத்திசாலி, மற்ற அனிமல்ஸ் விட, பேர்ட்ஸ் விட நான் ஹைலி எவால்வ்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அதுக பண்றது கூட பரவாயில்ல, நீ அதே அவங்க என்ன தப்பு பண்றாங்களோ அதை நீயும் பண்ற. யாரு? அவர் கொடுக்குற 2 எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த லைட் பூச்சி. லைட் பூச்சின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சி லைட் போட்ட உடனே பூச்சி, கிராமத்தில் எல்லாம் பூச்சி சுற்றி இருக்கிற பூச்சியெல்லாம் உள்ளே வந்துடும். அப்போ சாப்பாடு நீங்கள் சாப்பிட உட்காந்தீங்கன்னா பிளேட்லேயே விழுந்துடும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்பரில் ஆயிலை தடவி அந்த லைட் கிட்ட தொங்க விட்டுருவாங்க. அந்த பூச்சியெல்லாம் அட்ராக்டட் டு தட் பேப்பர் போய் அதில் போய் ஒட்டிக்கும். ஒட்டுச்சுன்னா, ஏன்னா ரெக்கை அதில் ஆயில் பட்டுச்சுன்னா அதனால் பறக்க முடியாது, அப்படியே ஒட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அது செத்து போயிடும். இது அதுங்களுக்கு என்ன தெரியல? அட்ராக்டட் பை த லைட். நம்ம போய் செத்து போயிடுவோன்னு தெரியாம போய் மாட்டிக்குது. இட்ஸ் ஓகே, அறியாமை. இன்னொன்று மீன். அடுத்த உதாரணம் என்ன கொடுக்குறாரு? மீன் என்ன பண்ணுது? ஒரு தூண்டில்ல ஒரு புழுவை மாட்டி ஒரு மீன் போய் மாட்டுறத இந்த மீன் பார்த்துட்டே இருக்கும். கடிச்சது, காணாம போச்சு. இன்னொரு மீன் பார்த்துட்டே இருக்கும். அடுத்த அதே தூண்டில் உள்ள வந்தா தான் போய் என்ன பண்ணும்? கடிக்கும், மாட்டிக்கும். ஐயோ, மற்றவங்களை வச்சு என்ன கிடையாது, தனக்கும் அறிவு கிடையாது, சொன்னாலும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி மீன் என்ன பண்ணுது? தூண்டில்ல போய் நல்லா அந்த ஒரு புழுவுடைய இதுக்கு ஆசைப்பட்டு அந்த ஈஸியா கிடைக்குது, அங்கே இங்கேயும் அலையவே வேண்டாம், கண்ணுக்கு முன்னால் வர புழு அழகா இருக்குது, வாயில போட்டு டப்புன்னு போட்டு மேல்றத விட்டு போட்டு எதுக்கு நாம இங்கேயும் அங்கேயும் நீந்திக்கிட்டு, அது அப்படித்தான் நினைக்கும். எதுக்கு அங்கேயும் இங்கேயும் நீந்திக்கிட்டு? மனிதர்களும் இதே மாதிரிதான், ஈஸியா கிடைக்குது. அதுல என்ன விஷமம், என்ன ரிஸ்க்குங்கிறதுலாம் கவலை இல்லை, ஃப்ரீயா கிடைக்குது, ஈஸியா கிடைக்குதுன்னா பின்னால கியூ நில்லு சாமி. என்ன ஒரு 1000 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு நம்ம ஃப்ரீ கொடுக்கும்போது பார்க்கும்போது மனம் பக்குங்குது. என்ன சைக்காலஜி? ஒரு ஃப்ரீயா ஒரு டிவி கொடுக்குறாங்கன்னா அங்க போய் பாருங்க, அந்த கூட்டம் எப்படி அவங்க அரசியல்வாதி நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியுறது இல்ல. ஃப்ரீயா கொடுக்குறான், ஓட்டுக்கு காசு கொடுக்குறான், திருட்டுத்தனமா வெடிய 12 மணி கதவை தட்டி கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கிறோம்? வாங்கிக்கிறோமா? கேட்கிறாரு அவரு. ஆடா, அந்த மீனுக்கு தான் அறிவில்லை, அந்த விட்டல் பூச்சிக்கு தான் அறிவில்லை. ஏன்னா அதெல்லாம் எவல்யூஷன்ல ரொம்ப கீழே இருக்குது. உங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்கள்லாம் அவ்வளவு புத்திசாலிங்கிறீங்களே, நீங்களும் போய் அதே ஆபத்துல தானே மாட்டுறீங்க. ஏங்க ஃப்ரீயா கொடுத்தா வாங்கினா அது என்னங்க ஆபத்து அப்படின்னு நமக்கு தோணும். கொடுக்கறத வாங்கிட்டு வந்து வச்சுட்டா புத்திசாலித்தனை தானே.
எப்போ எது கஷ்டப்படாம எனக்கு கிடைக்குதோ அது மேல ஆசைப்படுறனோ என் மனம் என்னை அறியாமல் வீக் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கும். உள்ள ஏற்பட மாற்றம் நமக்கு தெரியாது. மனம் becomes very weak. எப்போ when we run towards the இனாம் தான் சொல்றாங்க. இனாமா பொருள் கொடுக்கறா, நீங்க பின்னாடி போய் நீங்க அந்த பொருளை வாங்கலான்னு நினைக்கிற சமயத்திலேயே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஃபார் யுவர் மைண்ட். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறா, நம்ம வாங்கலாம் நினைக்கும் போதே மனம் தன் பலத்தை இழக்க ஆரம்பித்து விட்டது. அரசியல்வாதிகளுக்கு மனமான பலம் இருந்தால் அவர்களால் ஜெயிக்க முடியாது. மனதை பலகீன பண்ணினாதான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது அரசியல்வாதிகளுக்கு நன்கு தெரிந்து டிஸ்பியூட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. வித்தவுட் நோயிங் திஸ் விட்டல் பூச்சியாட்ட போய் நாம உழுகிறோம், மீன் மாதிரி போய் உள்ள உழுகிறோம். எப்போ என்னுடைய உழைப்பில்லாமல் அது இலவசமாக எது கிடைக்குதோ அதை வாங்க கூடாது. வாங்கினா என்னங்க, வீட்டுக்கு பொருள் வருது, பணம் வருது, நீங்க நினைக்கலாம் வாட் அபவுட் யுவர் இன்டான்ஜிபிள் நீட். உங்க மனம் என்ன ஆகுது, அங்க பலகீனம் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா பலகீன மனம் தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா பலகீன மனம் கரெக்டா சிந்திக்காது. யாருக்கு வேணா ஓட்டு போடும், யாருக்கு வேணா ஓட்டு போட்டுரும். பலமான மனம் சிந்திக்கும், இவன் தப்பு பண்றாங்கிறது தெரியும். இப்ப 99% பீப்புளுக்கு அவங்க பண்ற தப்பே தெரியுது இல்ல. என்னுடைய மனதை அவன் பலகீனப்படுத்தி தான் என் ஓட்ட வாங்குறாங்கிறது கொடுக்கறானா, போய் வாங்கிக்கோ. கியூ பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு, அப்படியே பக்குங்க. அந்த மிக்சி இதெல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சண்டை. நான் அந்த ரோல போகும்போது ஒரே டிராபிக் ஜாம். என்னடா எட்டி பார்த்தா விஷயம் என்னன்னு கேட்டா, அங்க ஃப்ரீ மிக்சி, அந்த அதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னால் ஃப்ரீ மிக்சி கொடுக்குறாங்க. அதுல கியூல் நின்னதுல சண்டை வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட்னு அட்டி ஒத்த ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. கத்து சண்டை அப்படியே பக்குடுது. யார் ஏமாத்துறாங்க, ஏமாத்திர படுகிறவங்களோட தெரியாம நிக்கிறாங்களே. விட்டல் பூச்சி ஏமாறலாங்க, மீன் ஏமாறலாங்க, நாம ஏமாறலாமா? மனத்தை பலகீனப்படுத்துறான்னு தெரியாத இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மோகம். ஏன்னா மோகம்ங்கிற வேர்டு ரொம்ப வெரி சட்டில் வேர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுல இருந்தீங்கன்னா உங்க மனம் எதுல இருக்குது? மோகம் வச்சுக்கோங்க. அதத்தான் அவர் இங்க சொல்றாரு. அந்த மோகம் இருக்கிற வரைக்கும் you cannot have a strong mind, you will become fragile. சீக்கிரம் மனம் என்ன ஆயிரும்? நோயுறும். பலகீனமான மனம் என்னங்க, பலகீனம் பண்ணிட்டு அது என்னங்க ஆக அடுத்தது? நோயுறும். இப்போ அடிக்ஷன் பண்ணுனா மனம் நோயுறும், வீக் ஆயிரும். எந்த விஷயத்தையும் நீங்க அடிக்ட் ஆனாலும் அந்த விஷயமே அந்த எந்த விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆனா, எந்த விஷயமா பத்தி இல்லைங்க, அது ஆல்கஹாலா இருக்கலாம், சிகரெட்டா இருக்கலாம், இல்ல ஒரு தலைவாணியா கூட இருக்கலாம். எதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்களோ, ஒரு பெட்டா இருக்கலாம், ஒரு ட்ரெஸ், எதுக்கு நீங்க அடிக்ட் ஆகிற மனம் வீக் ஆயிட்டே வரும். ஆச்சா, அரசியல்வாதி என்ன பண்றாங்க, அவங்களே பார் ஓபன் பண்ணி நீ அடிக்ட் ஆகு. ஏன்னா அப்படிப்பட்ட மனம்தான் இருக்கிற சொசைட்டில தான் ஜெயிக்க முடியும். எங்க விஷயங்கள் கொண்டு போறாங்க பாத்தீங்களா? மக்களை அடிக்ஷனுக்கு தூண்டுகிறார்கள். ஏன்னா நீ தண்ணி போட்டா புடிச்சு ஜெயில போடுவானா, கொஞ்சம் அப்பவும் தண்ணி போட்டாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா மறைஞ்சு தெரிஞ்சு பெர்சன்டேஜ் குறைவா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பாதி பேர் பயப்படுவாங்க, எதுக்கு போட்டு போலீஸ்கார்ட்ட மாட்டி ஜெயிலுக்கு போறக்கு பயப்படுவாங்க. தண்டனைக்கு பயப்பட்டாது கொஞ்சம். இப்ப என்னாச்சு, ஓப்பன் பாரே கவர்மெண்டே ஓபன் பண்ணிடுச்சு. நீ எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆயிக்கோ. எதுக்கு பிளான் பண்றாங்க தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் நீ அடிக்ட் ஆயிக்கோ. அடிக்ட் ஆகி மனதை வீக் பண்ணி வச்சிரு. அப்பதான் நான் ஜெயிக்க முடியும், அப்பதான் நான் பணம் சம்பாதிக்க முடியும். எனக்கு நீ ஓட்டு போட்டீங்கன்னா தான் நான் கோடி கோடியா சம்பாதிக்க முடியும். ஏங்க இது விட்டல் பூச்சிக்கு தெரியாம இருக்கலாங்க, மீனுக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம எங்க நம்ம மனதை இழக்கிறோம், பலத்தை இழக்கிறோம். என்னதான் நீங்க உட்காந்து தவம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா அத்தனை வேஸ்ட். ஏன்னா மனம் வீக் ஆயிட்டு போகுது. தான தவத்தினால ஒண்ணுமே இது பண்ணவே முடியாது. அதத்தான் அவர் சொல்றாரு, மோகம் ஒருத்த நம்மளை ஏமாத்துறான்னு தெரியாம விட்டல் பூச்சிக்கு தெரியறது இல்ல, மீனுக்கும் தெரியறது இல்ல. இட்ஸ் ஓகே. அதே லெவல்ல தான் மனிதர்களும் ஏமாறுகிறார்கள். அதுக்கு பேர் அது எதனால? மோகம். சரிங்களா? எழுதிக்கு மீனிங் இதுதான் அவரு சொல்ற. அதாவது இவரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மனிதர்கள்
தனக்கு கெடுதல் தரக்கூடியது விஷயங்கள்னு தெரிஞ்சும் போய் விழுந்துடுறாங்க. அதுக்கெல்லாம் தெரியாம போய் விழுகுது. மனிதர்கள் தெரிந்தும் போய் விழுகிறார்கள். ஷலபகா, அதுதான் லைப்பூச்சி. தாகாத்மியம் ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசி வேர்டு. ஷலபகா ஃபர்ஸ்ட் வேர்ட்ல உள்ள இருக்குது தாகாத்மியம். அஜானன்னு தாகாத்மியம் ஃபர்ஸ்ட் வேர்டு அப்படி பிரிக்கணும். அஜானன்னு கடைசியா போட்டுக்கலாம். தெரியறது இல்லைங்கிற விட அது கடைசியா போட்டுக்கலாம். என்ன தெரியறது இல்ல? ஷலபகத்துக்கு அந்த லைப்பூச்சி விளக்காட்டு பூச்சிய தமிழ்ல விளக்கு, விளக்காட்டு, விளக்குன்னு அந்த விளக்கு பத்த வைக்கிற பாத்தீங்களா, அது விளக்காட்டு பூச்சி. லைப்பூச்சிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. தமிழ்ல சர்ச் பண்ணா வந்தது விளக்காட்டு பூச்சி. விளக்காடி விளக்கை நோக்கி செல்லும் பூச்சி, விளக்காட்டு பூச்சி. தெரிஞ்சுக்க தமிழக்கா சொன்னேன். தாகாத்மியம் கொளுத்தும் சுபாவத்தை. தாகம்னா தகித்தல் தான் தாகாத்மியம். அது விருத்தி எடுத்துருக்குது. தகித்தல் தாகாத்மியம். கொளுத்தும் சுபாவம் போனா உள்ள கிட்ட லைட் கிட்ட போனா அதுக்கு எவ்வளவு சுடும். அது கொளுத்தும் சுபாவத்தை அறியல. அஜானன்னு அது நம்மள போனா நம்மள சுற்றும். நம்மள அதில் ஒட்டிக்கிட்டோம்னா வம்பு. லைட்ல போய் உட்கார்ந்தா அந்த சூடு நம்மளை கொன்னுரும் அப்படின்னு அஜானன்னு. அதுகிட்ட இருக்கிறது மோகம் இல்லை. பாருங்க, அந்த அந்த விளக்காட்டு பூச்சிட்டு இருக்கிறது மோகம் அல்ல, அறியாமை. நமக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்குது. அதுக்கு அறியாமையில் தகத்தே நெருப்பில் பதத்து. பதத்துன்னு லோட்டு போடாரு, விழுந்துட்டு போகட்டும், அதை கூட ஏத்துக்கலாங்கிறாரு. பதத்துன்னு தீத்தக அந்து தே 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 சாரி அந்துங்கிறது லோட்டு. அந்த மூடு என்னன்னு பாத்தீங்கன்னா மே விழுகட்டும், இட்ஸ் ஓகே, அது கூட ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மூடு அது. தே ஈத்தே அந்து கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ். பதத்து விழட்டும், அதை கூட ஏத்துக்கலாம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். சக அந்த. அடுத்து யாரு? மீனோ பி. செகண்ட் லைன். சக அந்த மீ நோ பி. மீனும் மீனக அபி, அதுதான் மீனோபி சந்திரூர். மீனக அபி அந்த மீனும் எதனால? அஜ்ஞானம். அதுக்கு இருக்கிறது என்னது? அஜ்ஞானம், அறியாமையினால். மீனும் அறியாமையினால். அஜ்ஞானாத் பஞ்சமி. அறியாமையினால் படிஷயும் படிஷயுதம் இம்முறை எஸ் படிஷயுதம் அப்படின்னா அந்த தூண்டில் இருக்கிற முள்ளு, தூண்டிலுடைய முள்ளுடன் கூடிய அந்த தூண்டில் இருக்கிற முள்ளுல இருக்கிற பிசித்தம்னா மாம்சத்தை. தூண்டில் முள்ளில், தூண்டில் நிறைய பார்ட்ஸ் இருக்குங்க. ஒரு குச்சி இருக்கும், ஒரு கயிறு இருக்கும், அப்புறம் கீழே தான் அந்த முள்ளு இருக்கும். அந்த முள்ளுன்னு அர்த்தம். தூண்டில் இருக்கிற படிஷ யுத்தம்னா அந்த தூண்டில் முள்ளில் சிக்கி இருக்கிற எது? பிசித்தம்னா மாம்சம். எனி மீல், அது புழுவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பிசித்தம்னா மாம்சம். பிசித்தம் என்ன பண்ணுது? அஷ்னாத்து. அஷ் மீன்ஸ் டு ஈட். அஷ்னாத்து லோட்டு தே ஈத்தே அந்து. அஷ்னாத்து அப்படின்னா சாப்பிடட்டும். அஷ்னாத்து அது கூட நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் they don't have விவேகம், அதனால அதுக்கு தப்பு பண்ணுது. ஏத்தே வயம். ஏத்தே எங்க வருது? தேர்ட் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ட்ல கடைசி வேர்டு ஏத்தே வருதா? ஏத்தே வயம். நாம மனிதர்களா என்னன்னா வயம் நாம்பெல்லாம் விஜானன் தோப்பி, அவங்களோட நமக்கு அறிவு ஜாஸ்தி. அறிவிருந்தாலும் அவர்களை விட அறிவு அதிகமாக இருந்தாலும் விபஜால ஜடிலானு. விபஜால ஜடிலானு ஆபத்து நிறைந்த.
ஆபத்து நிறைந்த விபஜால ஜடிலான், விபத்துகளை கொடுக்கிற, ஆபத்துகள், விபத்துனா ஆபத்து, ஆபத்துகள் நிறைந்த எது? காமானு. ஃபோர்த் லைன்ல தேர்ட் வேர்டு காமானு. காமானு காம சுகங்களை, இந்திரிய சுகங்களை, காமாக இந்திரிய சுகங்களை. கண்ணில் ஒன்று அனுபவிக்கணும், காதில் ஒன்று அனுபவிக்கணும், மூக்கில் அனுபவிக்கணும், நாக்கில் அனுபவிக்கணும், தோல் அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், லிட்டில் மோர் லிட்டில் மோர் அப்படின்னு போகிறோம் பார்த்தீங்களா? அதான் காமம். பேசிக் நெசசிட்டிஸ் வேற. பசிச்சா சாப்பிட்றதுங்கிறது பேசிக் நெசசிட்டி. அதில் இன்னும் கொஞ்சம் வடை வச்சுக்கலாமா, லட்டு வச்சுக்கலாங்கிறது தான் காமம். ஸோ காம சுகங்களை ந முஞ்சாமக, விடாமல் இருக்கிறோம், விடுவதில்லை. அது எல்லாம் ஆபத்தை தரும் என்று தெரிந்தும் அதை நாம் விடுவது இல்லை. செல்போன் பார்க்கறது கெடுதல், அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது கண்ணு போயிரும்னு நல்லா தெரிஞ்சாலும் இன்னைக்கு பசங்க மடித்தியில எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சொல்றது, செல்போன் பிரச்சனை எங்குனால தீர்க்க முடியலைங்க மேடம். எல்லாம் ஒரே மாதிரி சொல்றாங்க. செல்போன் காலேஜில் அலௌடு இல்லைன்னா அந்த காலேஜில் அந்த பசங்க சேர மாட்டாங்க மேடம். நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குது. அதுக்காக செல்போனை அலௌடுங்கிற இதில் போட்ட வேண்டியது. அப்போதான் ஸ்டூடெண்ட்ஸே வராங்க டுவர்ட்ஸ் காலேஜ். நீ காலேஜில் செல்போன் கொடுப்பியா, உள்ள அலௌடா இல்லையா? ஐ டோன்ட் வாண்ட் திஸ் காலேஜ், ஐ டோன்ட் லைக் திஸ் காலேஜ். அவங்க டிசைடிங் காலேஜ் எதை வச்சு டிசைட் பண்ணுறான்னு பாருங்க. முட்டாள் பசங்க. நல்லா வாத்தியார் சொல்லி தருவான்னு கேட்டு, நல்லா ஒழுக்கமெல்லாம் சொல்லித்தராங்கன்னு கேட்டு போய் சேர்ந்தா அவன் உருப்படியாவான். செல்போன் அலௌடா, நான் இந்த காலேஜை போய் சேருவேன். ஒரு பையன் போய் சேர்ந்துட்டானா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை எங்கே தான் போகிறது? பிள்ளைங்க பசங்கள்லாம் அந்த காலேஜ் தான். ஏடானா அங்கே செல்ஃபோன் கொடுக்குறாங்கடா காலையிலேருந்து சாயங்காலம். இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ செல்ஃபோன் அலௌடுன்னே தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போதே செல்ஃபோன் உள்ள அலோவ் ஆகுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கொடுக்கவும் முடியாது. பாருங்க நிலைமையை பாருங்க. எல்லா நிலைமையும் எல்லா ஸ்கூல் காலேஜில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உள்ளே வந்தோடனே ஒரு பாக்ஸ் மாதிரி அதில் போட்டுறணும். போகும்போது நீ எடுத்துகிட்டு போயிடலாம். உள்ளே அட்மிஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் நைஸாக அதை சொல்கிறது. நீ போகும்போது ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சோடனே எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ வச்சுக்கிட்டு நீ வீடு போகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோ. காலேஜ் கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ கையில் வச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே போட்டணும். அப்புறம் ஏன் அவங்களுக்கு என்ன தெரியல? இப்படி இப்போ நம்ம செல்ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டோம்னா நம்ம மனம் பலகீனம் ஆயிரும். கண்ணு 50 வருஷம் 60 வருஷம் வர வேண்டிய கண்ணு இங்கே 30லேயே போயிடும். சோடா புட்டி போட்டாலும் கண்ணு தெரிய போகிறதில்ல. குருடாக போகிறோம்னு தெரியுறதில்ல. மனம் பலகீனமாகன்னு தெரியுறதில்ல. அடிக்ஷன் ஆகிறதுங்கிறது தவறுங்கிறது தெரியுறதில்ல. ஒரே வார்த்தை என்ஜாய். ஐ வாண்ட் என்ஜாய், ஐ வாண்ட் ஃப்ரீடம். செல்ஃபோன் யூஸருக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கான்னு அந்த பையன் கேட்குறான். இஸ் இட் அ ஃப்ரீடம்? இஸ் இட் அ ஃப்ரீடம்? உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறோம்? நாமளே அழித்து கொள்கிற விஷயத்துக்கு இந்த ஜென்ரேஷன் அப்படியே தடுமாறுறாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம், ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. 3rd ஸ்டாண்டர்ட் எடுக்கிற மிஸ்ஸும் அதே தான் புலம்புறாங்க. காலேஜ் எடுக்கிற ஸ்டாஃபாக இருக்கிறவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. போத் ஆர் இன் த சேம் பிளாட்ஃபார்ம். பிகாஸ் இந்த கல்வி அங்கே மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஒரே காரணம். இந்த கல்வி ஒண்ணுதான் சொல்யூஷனை தவிர எப்பேற்பட்டவங்க வந்தாலும் அந்த பசங்களை பிள்ளைங்க மாற்ற முடியாது. இறைவன் கொடுத்த இந்த கல்வியை திருப்பி உள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷன் will have a happy future. இல்லைன்னா அவங்க அழிவை வேற யாரும் அவனை அழிக்கவே தேவையில்லைங்க, அவனே அழிச்சுக்குவான். என்ன கொடுமைன்னு பாருங்க. இப்போ நம்மளை கெடுக்குன்னா இன்னொருத்த வரான்னு பாருங்களா, அவனை யாருமே தேவையில்லை. pathetic conditions. Next generation is in very very pathetic conditions. ஸோ அவர் என்ன சொல்றாரு? மோக மகி, அதைத்தான் அவர் என்ன, அதனால பாருங்க மோகத்துக்கு என்ன வேர்டு போடுறாரு? அட்ஜெக்டிவ் மகிமா. மகிமா, சிவ மகிமா வேர்டு எங்க நம்ம சேர்த்து படிப்போம்? சிவனுடைய மகிமைகளை பார்த்தீங்களா? விஷ்ணுவோட மகிமையை பார்த்தீங்களா? மோகத்தினுடைய மகிமையை பார்த்தீங்களா? மோக மகிமா, மோகங்கிற அந்த நிலையானது ககனக, அடுத்தவர் அறிய முடியாது. ஆக ஆச்சரியம்.
மோக மகிமா காமான்னு அகங்கிறது அங்க வரும். அகன ஆச்சரியம், அறிய முடியாதது ஆச்சரியம். ஒரு லைட் பூச்சி போய் உழுகுது, விளக்காட்டு பூச்சி உழுகுது, மீன் போய் உழுகுது, தெரியாம மாட்டிக்குது, தன்னுடைய உயிரை இழக்குது அப்படிங்கிறது அது அந்த எவல்யூஷன்ல அது அறியாமைகளுக்கு தன்னை பற்றிய அறிவு, ஆபத்துகளை பற்றிய அறிவு கம்மியா இருக்குது, ஏத்துக்கலாம். மனிதன் ஆறறிவு படைத்த மனிதன் இந்த விஷயத்துக்கு பின்னால போனா என் மனம் பலகீனமாகும், என் இந்திரியங்கள் செயலிழக்கும், இந்திரியங்கள் சக்தியை இழக்கும், என்னுடைய மனம் அமைதியை இழந்துட்டு I cannot have a happy life, my goal is happy only. என்னோட மனித இனத்தினுடைய கோலே சந்தோஷமா வாழ்றதுதான். அந்த சந்தோஷமான நிலைக்கு போக முடியாம தடுக்கிறது என் மனம் பலகீனமாச்சுன்னா I cannot have a happy life, I cannot have a abiding mind because of this ன்னு தெரியாம 90% குழந்தைங்க தப்பு பண்றது தெரியாம தான். இதெல்லாம் தெரிஞ்சா எந்த பையனும் தப்பு பண்ண மாட்டான். ஏன் அவன் அவனாரும் மண்ணு போட்டுக்கு யாருமே ரெடி இல்லை. அததான் பத்ருகரி எப்ப சொல்லி வச்சிருக்காரு பாருங்க, வைராகிய சக்கரம். அடுத்தது 20வது பாடல். வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிஜரயந்தி ரோகாஷ சத்ரவ இவ பிரகரந்தி தேகம் ஆயு பரிஸ்ரவதி பின்ன கடாதிவாம்போ லோகஸ்ததாப்யகினம் ஆச்சரதீதி சித்ரம். வியாக்ரீவ இது மோகத்தை பத்தின டாபிக் தான். வியாக்ரீவன வியாக்ர இவ, எதை போல? ஜரா வியாக்ரீவ. ஜரானா நம்மளுடைய ஓல்டேஜ். எதை போல? புலியை போல். வியாக்ர புலி, இவ அது சேர்ந்து வியாக்ரி ஆயிடுச்சு. வியாக்ரீவ புலியை போல, ஜரா ஓல்டேஜ் கிழட்டுத்தனம் முதுமை, பரிதஜயந்தி பரிதஜயந்தி பயமுறுத்துகிறது. பயமுறுத்துவதற்கு திஷ்டதி செகண்ட் வேர்டு காத்து கொண்டிருக்கிறது. என பதுங்கி பாயறது. நம்மளுடைய வாழ்க்கையில வயோதிகம் அப்படிங்கிறது பதுங்கிட்டு இருக்குது ஒருத்தருக்குள்ளேயும். அது அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி வரும். புலி நம்மளை ஜம்ப் பண்ணி டுவர்ட்ஸ் வந்தா ஆஹா மனசு எப்படிங்க இருக்கும்? நடுக்கம், பயம், வாழ்வை இழந்து விடுவோமுங்கிற பயம். புலி என்ன நோக்கி வந்தா நான் எப்படி பயப்படுவனோ அதே மாதிரி அந்த புலிங்கிறத எடுத்துட்டு ஜரான ஓல்டேஜ் போடுங்க. அது எப்படி பயமுறுத்துது? ஒவ்வொரு மனிதனையும் படாத பாடுபடுத்துது ஓல்டேஜ் ப்ராப்ளம்ஸ். ஏன்? எப்போ சின்ன வயசிலேயே மனதை பக்குவப்படுத்தி வயோதிகத்தை சமாளிக்கிற அளவுக்கு மனதை ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, வயோதிகம் என்பது அற்புதமான ஒரு காலம். நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு, ஏன்னா ஓடுன்னு ஓடி இருப்போம். குடும்பம், குழந்தைகள், பணம், உறவுகள் எல்லாம் நோக்கி ஓடி இருப்போம். ஆனா ஜராங்கிறது இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம். அதை என்ஜாய் பண்ண தெரியும். அது எப்படி? அது என்ஜாய் பண்றதுக்குண்டான மனப்பக்குவத்தை முதலே பெற்றுக்கணும். வயசான காலத்துக்கு அப்புறம், ஷஷ்டியப்த பூர்த்திக்கு அப்புறம் நான் முயற்சி பண்ணீங்க என் மனதை பக்குவப்படுத்தி ஐ கேன் என்ஜாய் த ஓல்டேஜ், நான் முடியாது. எப்படி உடல் புதிதாக ஒரு செயலை செய்ய முடியாதோ 60 வயசுல, மனமும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? சின்ன வயசுலயே பணம் சம்பாரிச்சு வயசான காலத்துல பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சின்ன வயசுலயே பணத்தை சம்பாரிச்சு சேமிச்சு வச்சுக்கிறீங்களா இல்லையா? அதை போல மனமையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் மனதுக்கு முட்டுவிழி போட்டு சேமித்து மனதை பாதுகாத்து, அங்க பணத்தை சேமித்து இங்கு மனதை பாதுகாத்து வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் த ஓல்ட் ஏஜ்ங்க.
எப்படிங்க இவ்வளவு திடமா சொல்றீங்க? இறைவன் சொல்றாரு, அவ்வளவுதான். இஃப் யூ வாண்ட் இன் ஓல்டேஜ் என்ஜாய் பண்ணுமா. ஏன்னா எல்லாத்துக்கும் ரெடினஸ் இல்லாதவங்களுக்கு தான் அது என்னது, புலி. ஐயோ கால் வலிக்குது, பையன் வந்து கேட்க மாட்டேங்கிறானே, கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறானே, நம்மகிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறானே, நம்மளுக்கு தான் முடிஞ்சு போச்சு, கணவனை அவருக்கு உதவி செய்யறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது, ஐயோ நமக்கு உதவி செய்யவே இந்த உலகத்துல யாருமே இல்லையா, நம்மளை கண்டு நாம் இத்தனை பேர்த்த கண்டுகிட்டோமே, இத்தனை பேர்த்துக்கு நான் வேலை செஞ்சேனே, என்னைய கண்டுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே, என்ன புலம்பல். எல்லாரும் நீ உதாசீனப்படுத்துறாங்களே, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்கவுங்க வேலை தான் பெருசுன்னு பாக்குறாங்களே, நான் என் லைஃப் ஃபுல்லா அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தனே, இப்ப என்னை அவன் கண்டுக்க மாட்டேங்கிறானே. immature mind, non-abiding mind will give you dukkha. abiding mind வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் அப்பா அப்படி விட்டு விலகிச்சு, எல்லாம் நிம்மதி, அப்படி என்ஜாய். ஏன்னா எல்லாம் விட்டு போறதுங்கிறது எல்லாத்து வீட்லயும் நடக்க போகுது. அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்குண்டான பக்குவத்தை நீங்க சின்ன வயசுலயே பெற்றிருந்தீங்கன்னா, பெற வேண்டிய காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு 40லயாவது ஆரம்பிச்சு இதை கத்து வச்சிருந்தோம்னா, யூ கேன் என்ஜாய் த 60. யூ கேன் என்ஜாய் வித் சம் பிசிக்கல் இன்கன்வீனியன்சஸ் இருக்கும், உள்ள உடம்புக்குள்ள இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்றது, இப்ப யோகா பண்ணிக்க. ஓரளவுக்கு இறப்பை தள்ளி போட முடியாது, பிராரப்தம் எப்ப முடியுதோ அன்னைக்கு தாங்க அது முடிய போகுது. அதை 4 நாளைக்கு எச்சும் பண்ண முடியாது, 4 நாளைக்கு முன்னாலேயும் பண்ண முடியாது. அது எப்போ எந்த செகண்ட நடக்க போகுது, இருக்கிற வரைக்கும் ஒரு ஹெல்த்தியா, ஒரு நல்ல உணவோடு ஆரோக்கியத்தோடு எப்படி பண்றோமோ அதை போல் மனம் என்ன பண்ணி இருக்கணும், we should take care of our mind. அப்ப அதனாலதான் ஏன் வயோதிகம், எல்லாத்துடைய வயோதிகத்திலையும் பாருங்க, இப்ப இவ்வளவு முதியோர் இல்ல வந்திருக்கு அப்படின்னா பெரியவங்க மட்டும் காரணம் இல்லைங்க. ஆனா அதையும் தாண்டி பசங்க வீட்டுல வச்சிருக்கணும், அது ஒத்துக்கிறோம். ஆனா பெரியவங்க மட்டும் காரணம் இல்ல, முதியோர் அதாவது அது குழந்தைங்க மட்டும் காரணம், அதான் பசங்க பிள்ளைங்க மட்டும் இத்தனை முதியோர் இல்லம் வருவதற்கு காரணம் பசங்க மட்டும் காரணம் அல்ல, முதியோர்களும் காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இள வயதிலேயே மனப்பக்குவத்தை பெற்று அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல எப்படி வாழ்றதுன்னு கத்து வச்சிருந்தாங்கன்னா, சார்பற்ற நிலைக்கு வந்திருந்தாங்கன்னா, அந்த பொண்ணோ பையனோ இவங்க நச்சு தாங்க முடியாம இவங்க ஒரு பேர்டனா அவன் நினைக்க மாட்டான். எப்ப இவங்க முதியோர் இல்லத்துல விடுறான், இவங்கெல்லாம் நமக்கு பேர்டன்னு நினைக்கும் போதுதான் கொண்டு போய் விடுறான். இப்ப எந்த மகனும் அப்பாவை முதியோர் இல்லத்துல கொடுத்து அனுப்பிச்சிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லைங்க, முடியறது இல்ல. இயலாமை, குடும்பத்தையே இங்க பார்க்க முடியல, அப்பா அம்மாவை என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல, அவங்க யாரும் வாலண்டியரா கொண்டு விடுறது இல்ல. ஏன்னா இவங்க முதியோர்கள் ப்ராப்ளமேட்டிக் ஓல்டேஜ் பீப்புள், அவங்களால ஜமாளிக்க முடியல. ஆனா உண்மை என்னன்னா, அப்படிப்பட்ட மக்களையும் இவங்க வச்சு இது பண்ணிதான் ஆகணும். அதுக்காக கொண்டு அங்க விடுறதுங்கிறது ராங். ஆனா ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதியோர்கள் அந்த வயதுக்குண்டான மனப்பக்குவத்தோட இருந்தார்கள் என்றால் எல்லா பசங்களும் அவங்க அம்மா அப்பாவை வீட்டுல வச்சுக்குவாங்க. அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. தேவையில்லாத விஷயத்துல கொண்டு மூக்க உள்ள விட்டு 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 வீட்டுல இருக்கிற வயசானது தேவையில்லாத விஷயத்துல கொண்டு உள்ள விட்டு விட்டு பிசிக்கலா மென்டலா மாறலா என்ன சப்போர்ட்டா அதை செய்யணும், செஞ்சுட்டு ஒதுங்கிட்டா பரவாயில்ல. ஒரு விஷயத்திலயும் உள்ள விடும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஐயையோ ஏன்னா நீங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேற, உங்களுடைய திங்கிங் எல்லாம் நான் வேணா அடாப்ட் ஆயிருப்பேன், இந்த குழந்தைகளை அடாப்ட் ஆகாது, பேரம்பேத்திகளோட ரிலேஷன்ஷிப், அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒண்டி விடுறாங்க. அதனால புலியை போல் வயோதிகம் என்னை பயமுறுத்துதுன்னா பிகாஸ் ஆஃப் மை non-abiding mind. முதிர்ச்சி இல்லாத மனம்தான் காரணமே தவிர, ஒரு நிறைவில்லாத மனம்தான் காரணமே தவிர வேற யாரும் காரணம் அல்ல. அடுத்தது அந்த வயசான காலத்துல என்ன வரும், ரோகாச்ச. அடுத்த வேர்டு ரோகாச்ச, சத்திரவகை இவ. ரோகங்கள் உடம்புல எப்படி வரும், என்னாகுமோ ஏதாகுமோங்கிற பயம், நான் எப்படி செத்து போவனோ தெரியாது, செத்தா யாரு நான் செத்து அழுவி கிடந்தா கூட யாருக்கும் தெரியாதே அப்படின்னு ஒரு பயம் ஒரு பக்கம். இல்ல நகைக்காகவும் பணத்துக்காகவும் என்ன பண்ணிடுறாங்க, வயதான தனியா யாராவது விட்டுருக்காங்களா போட்டு தாக்கி கொண்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போற காலமும் வந்துருச்சு, தனியா இருக்க முடியல பயம், அது புலி. அடுத்து உடம்புக்குள்ள ஊத்தினிய பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது, எது எப்ப வருதுன்னு யாருக்கு தெரியும், கண்ணு போக எல்லாமே தேய்மானம் தானே, அபக்ஷியத்தே தானே, சுருங்கிட்டு தானே வருது அந்த ஏஜ்ல. அப்ப எல்லாமே சுருங்கும் போது அதனுடைய சக்தியை இழக்கும் போது
ரோகாச்ச வியாதிகளும் சத்ரவைவ சத்ருகளைப் போல எனிமையைப் போல உள்ள கோத்துட்டு என்ன பண்ணிது தாக்கிக் கொண்டே இருக்கிறது. சத்ரவக இவ அடுத்தவள் எனிமைகளை போல் தேகம் சரீரத்தை பிரகர நம்ப தாக்குது. பிரகரந்தி தேகத்தை என்ன பண்ணுது தாக்குகிறது. எதிரிகள் ஒரு நாட்டை வந்து தாக்குவதை போல் மிசைல் விட்டு தாக்குறாங்க, குண்டு போட்டு தாக்குறாங்க இல்லைங்களா, என்னமோ பறக்கிற மிஷின் விட்டு தாக்குறாங்க. அதை போல் என் உடம்புக்குள்ள அந்த நோய் வந்து என்ன பண்ணுது தாக்குகிறது. பிரகரந்தி தாக்குகின்றன, கண்ணாவின தாக்குது. ஒரு நோய் வந்தது எப்படி வைத்தியம் பண்ணி சரி பண்ணலாம் போது அடுத்தது, அப்புறம் போய் அதை ஒரு வழியா போய் வைத்தியம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிங் போது அடுத்தது ரெடியா போந்திருக்கும். இதுதான் என்னது சத்ரவக இவ சத்ருக்களை போல் தாக்குகிறது. அடுத்தது பின்ன கடாத்து. பின்னம்னா உடஞ்சு போன, கடம்னா குடம், உடைந்து போன குடம், விரிசல் விட்ட குடம். கம்ப்ளீட்டா உடஞ்சிட்டு நம்ம கொண்டு அதில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். ஒரு விரிசல் விட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பின்ன கடாத்து உடைந்த குடத்திலிருந்து நீங்க அதுல தண்ணி ஊற்றி உடஞ்சது உங்களுக்கு விரிசல் விட்டது தெரியல, நீங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க. அது என்ன ஆகும் அந்த நீர்? அம்ப இவ உடைந்த பின்ன கடாத்துனா உடைந்த குடத்திலிருந்த அம்பன நீர். அம்ப இவ ஜலத்தை போல் நீரை போல். யார் நம்மளை பயமுறுத்துறது? ஒரு கிராக்கான குடம், அது கிராக் ஆனது தெரியாம தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்க. அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகிட்டே போகுது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அது அடுத்துட்டு வச்சுட்டீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? போயிருதா? உள்ளக்க டிராவு எல்லாம் என்ன ஆகுது? அப்படியே நம்பிக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி உடைந்த கடத்தில் விரிசலுட்ட, உடைந்த கடம் சொல்லக்கூடாது, விரிசலுட்ட பாத்திரத்தில் இருக்கிற நீரானது எப்படி கசீரதே தெரியாது, சொட்டு போட அது பாட்டுக்கு அதுதான் தெரியாம தண்ணி வர்றது. பெரிய ஓட்டை அப்படின்னா தண்ணி ஊத்துனா பொத்துரு வரும், நமக்கு தெரிஞ்சு போயிடும். இது தெரியாது, கிராக் மட்டும் இருக்கும். கிராக்கை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், தண்ணி குடிச்சு வச்சுட்டு போயிருப்போம். வச்சுட்டு நம்ம அந்தவங்க போயிடும். வந்து பார்த்தா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அது விழுந்து அப்படியே டேபிள் குக்கிங் டேபிள் எல்லாம் நனைஞ்சு கீழே எல்லாம் வந்து டிராவெல்லாம் நனைஞ்சு ஐயையோ நமக்கு தெரியாமல் வரும். அந்த பாயிண்ட் பிடிக்கணும். அந்த மாதிரி என்னங்க நடக்குது? என்னை சுத்தி ஆயு, என்னுடைய ஆயு எனக்கு தெரியாமல் லீக் ஆயிட்டு இருக்குது, குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆயுவானது பரிஸ்ரவதி, பரிஸ்ரவதி பரின நன்கு, ஸ்ரவதி ஒழுகுகிறது, ஒழுகி கொண்டிருக்கிறது. என் ஆயில் ஒழுகி கொண்டு கசிந்து கொண்டு, ஏன் எனக்கு தெரியாமல் கசிந்து கொண்டு. ஒரு விரிசல் விட்ட பானையில் நீர் வெளிவரது தெரியாம ஆனா வந்துட்டு இருக்குதோ, அதை போல் என்னுடைய ஆயில் ஒழுகி கொண்டிருக்கிறது. ஒரு அஸ்தமனம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, சுவாமி தான் சொல்லுவார். ஒரு அஸ்தமனத்தை பார்க்கும்போதும் என்ன மனசுக்குள்ள நினச்சிக்கணுமா, எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னு வந்து இப்படி கவலைப்படுறதில்லை. இன்னைக்கு செய்ய வேண்டியதை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேனா. அந்த அஸ்தமனத்தை பார்க்கும்போது நீங்க சூரியன் உதயமாகுதை பார்க்கும்போது மனதுக்குள்ள என்ன வரணும்? அஸ்தமத்தப்போ என்ன எண்ணம் வரணும்? அழகான எண்ணம். சுவாமிஜி சொல்லுவார். இப்ப நீங்க சூரிய உதயத்தை பார்க்கும்போது நாம சூரிய நமஸ்காரம் பண்றோம், சாமி எல்லாம் ஒண்ணு. இறைவன் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதுல என்ன மேக்சிமம் நான் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணுமோ இந்த நாளை நான் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்குவேன். ஐ வில் நாட் வேஸ்ட் மை டைம். எப்ப இருக்கணும்? சூரிய உதயமாகும் போது. அஸ்தமமாகும் அதை பாக்குற பாத்தீங்களா, அப்ப நமக்குள்ள என்ன வரணும்? ஒரு நாளும் அஸ்தம சாயங்காலம் ஆயிடுச்சா லைட் போடு அப்படிங்கிறோம்ல, அந்த நேரத்துக்கு இருட்டாகிறமா இருக்கு லைட் போடுங்கிறது அஸ்தம டைம். ஏன்னா வெளியில போய் நம்ம சுத்திட்டே இருக்க மாட்டோம். அஸ்தமத்தை சூரியனை கீழே தினமாக பார்க்க முடியும், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். அப்போ அந்த இருட்டாகுது லைட் போடுற போது மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். என்னன்னு? இறைவன் கொடுத்த ஆயுளில் ஒரு நாள் இன்றோடு முடிகிறது. ஐ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி ஸ்பெண்ட் திஸ் டே அப்படிங்கிற எண்ணத்தோட இரவுக்குள்ள போகணும். என்ன வரணும்?
இன்னைக்கு நாளை நான் உருப்படியாக கழித்தேன். செய்ய வேண்டியதை செய்தேன், செய்யக்கூடாததை செய்யவில்லை. செல்ஃப் மோட்டிவேஷன். செல்ஃப் அனலைஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். விளக்கேற்றும் போது மாலை நேரத்தில் விளக்கேற்ற போற பாத்தீங்களா? எப்ப அந்த 6 மணிக்கு தான் நேரத்து, அதான் அஸ்தம நேரம். ஏன் விளக்கேற்றுறோம்? இதுதான் சைக்காலஜி. அது ஆஸ்பீஷியஸ் டைம். வி ஹாவ் டு ஒளி ஊட்டணும். வீட்டுக்குள்ள ஒளி ஊட்டணும், விளக்கேற்றுறீங்க. ஆனா மனதுக்குள்ள இன்னைக்கு நான் என்ன, அதை ஏற்றும் போது என்ன ஞாபகம் வரணும்? இன்னைக்கு என் பொழுதை வேஸ்ட் பண்ணாம எது செய்யணுமோ அதை செஞ்சேன்னு சொல்ல தெரியணும். எது செய்யக்கூடாதோ அதையும் செய்யாம, இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு பொழுதை நான் அருமையா கழிச்சேன் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஏன்? ஆயுள் விளக்கேற்றும் போது ஒரு நாள் நினைச்சுக்கணும், இன்னைக்கு என்னுடைய ஆயுள் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு. பர்த்டே என்ன நினைச்சுக்கணும்? 1 வருடம் குறைந்து விட்டது. டைம் டு செலிப்ரேட் ஒன்லி, ஆஸ்பீஷியஸ் டே ஒன்லி. பட் உள்ள என்ன தெரியணும்? 1 வருடம் என் ஆயுளில் குறைந்து விட்டு, இறைவன் கொடுத்த ஆயுளில். ஏன் அப்படி? அது ஏன் அப்படி அபியாசம் பண்ண சொல்றாங்கன்னா, மரண பயம் வராது. நம்ம தினம் நினைக்கிறோமே, தினம் நினைச்சா அது பழகி போயிடும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ அதெல்லாம் பேசாத, அபசகமா பத்தி பேசாத, இறப்பை பத்தி பேசக்கூடாது. இறப்பை நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிறப்பு இறப்புங்க. இப்ப நம்ம நோக்கி வர்றது பிறப்பா இறப்பா? யோசனை பாருங்க. பிறப்பு இறப்பு. நம்மள நோக்கி வர்றது எது? இறப்பு. எப்படி இருந்தாலும் வரத்தான் போகுது. நீ விரும்பினாலும் வரும், வேண்டானாலும் வரும். நம்மள நோக்கி அது வந்துகிட்டு இருக்குது. கவுண்ட் டவுன். பிறக்கும் போது என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அதை பற்றி சிந்தித்து அதன் மேல ஒரு பயம் இல்லாமல் வாழ்வது சிறந்ததா? அதை பத்தி பேசிடாத, ஐயோ அது ஆஸ்பீஷியஸ், அது இட்ஸ் நாட் ஆஸ்பீஷியஸ் திங் டு டாக் அபவுட்னு விட்டு வச்சு, வயதான காலத்துல தாக்கும் புலியை போல், சத்ருவை போல் நோய்களும் பயமும் மனசை தாக்கும் போது நீங்க மனதுல புதிதான முயற்சி எடுத்து அதிலிருந்து விடுபட முடியாது. நேத்து பகவத்கீதை தானே படிச்சோம். வயதான காலத்துல எதையும் புதுசா திங்க் பண்ண முடியாது. கற்பனை கன்றாத. நீ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறியோ அதுதான் சுபாவ. முயற்சி இல்லாமல் இதனால எது சிந்திக்க முடியுமா? அதைத்தான் நீ சிந்திக்க முடியும். புதிதாக உன்னால் எதையும் சிந்திக்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? அடுத்த வேர்டு தாத்தாபி. அப்படி இருந்தும் ஆயுசு இப்படி போயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சும், அப்படி இருந்தும் லோக்ககா லோக்கியதே உலக மக்கள், லோக்ககா மனித சமுதாயமானது, அஹிதம்னா ஹிதம்னா நன்மை, ஆப்போசிட் அஹிதம்னா தீங்கை. தேடி தேடி எதை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க? தீமை. ஆச்சரத்தின ஃபாலோ செய்கிறது என்பது. சித்திரம் அப்படின்னா ஆச்சரியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிற பத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆயுசு போயிட்டு இருக்குது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிறக்கும் போதே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் டெத் ஒன்லி, நாட் டுவர்ட்ஸ் பர்த். ஆச்சா, பர்த் நோக்கி போறது அது எப்படி ஒரு நாளைக்கு வரத்தான் போகுது. வெறும் டெம்பரரியா நம்ம இந்த உலகத்துல வாடகை கொடுக்காம வாழ்ந்துட்டு போறோம். இத்தனையும் தெரிஞ்சிச்சு. மற்றவங்களுக்கு எதுக்கு தீங்கு பண்றது? எனக்கு என் உடம்புக்கு நானே தீங்கு பண்றதா ஃபர்ஸ்ட். என் கண்ணை கெடுத்து, என் காதை கெடுத்து, என் வாயை கெடுத்து, இறைவன் கொடுத்த இந்த உடம்புக்கும் கேடு. நான் வெளியில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசத்துக்கும் என்னால முடிஞ்ச கேடு, மேக்ரோ ஆர்கனிசத்துக்கும் என்னால முடிஞ்ச கேடு. தீங்கு தீங்கு தீங்கு. மற்றவர்கள் மனதிற்கு, நாட் ஓன்லி மைக்ரோ ஆர்கனிசம், நாட் ஓன்லி மேக்ரோ ஆர்கனிசம், மற்றவருடைய மனதுக்கு எத்தனை தீங்கு பண்ண முடியுமோ பண்ணு ராசா, பண்ணு. மற்றவருடைய மனம் அதை பத்தி கவலையே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மனம் இருக்கு, அது பாவம். செக்குலர் கல்ச்சர். எனக்கு தகுந்த மாதிரி நீ இருக்கணும். ஆச்சா, சோ தீங்கு விளைவிப்பதுங்க. கடைசியில் என்ன போட்டார்? இப்படி எல்லா தாவரங்களுக்கு தீங்கு, இந்த பூமிக்கு தீங்கு. என்ன போரை போட்டு 1000 அடி போரை போட்டு தண்ணி வராத இடத்துல பார்த்து 1000 அடி பர்பஸா தண்ணி இந்த இடத்துல இல்லைன்னு உறுதி பண்ணிக்கிட்டு 1000 அடி போர் போட்டு சாயப்பட்ட தண்ணிய உள்ள ஓடுறான்னா யோசனை பாருங்க. வாட் a secular culture it is.
ஹைலி டேஞ்சரஸ் ஆகுற தீவிரவாதிகள். வெளியில சுத்துறவன்லாம் தீவிரவாதிங்க. இந்த செயலை பண்றவன் யாருதான்? தீவிரவாதி. நான் நல்லா இருந்தா போதும், எனக்காக படைக்கப்பட்டது இந்த உலகம். ஆச்சா, நான் எப்படி வேணுமோ இன்டெலிஜென்ட் புத்தியை யூஸ் பண்ணி அது என்ன வேணா நாசம் பண்ணிக்கலாம். ஏன்? இறைவன் அதை எனக்கு கொடுத்துருக்கு. இறைவன் கிடையாது, எனக்காக படைக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஐ வில் யூஸ் இட். எக்ஸப்ட், நான் சொன்ன பார்த்தீங்களா, சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், எக்ஸப்ட் ஹியூமன் பேபி, ஆல் கிரீச்சர்ஸ், பரப்பன, நீந்துவன, ஊர்வன, எவ்ரிதிங் வில் பி இன் த சூப் எக்ஸப்ட் ஹியூமன் பேபி. மற்ற எல்லா பேபியும் உள்ள இருக்கும் பாரு. எனக்கு எழுதானால சூப் போட மாட்டாங்களாம், எனக்கு சொல்லுவார். Except human baby, all the babies will be in the soup, in the table, in the meal. என்னது இது? என்ன கல்ச்சர் இது? ஏன்னா எனக்காக படைக்கப்பட்டது. I need protein. என் பாடி நீட்ஸ் புரோட்டீன். புரோட்டீன் அங்க கிடைக்குது, எடுத்து போடு, அவ்வளவுதான். அதுதான் செக்குலர்ங்கிறது. The secular person cannot have a happy life. They cannot have a happy life. Only the sacred people can have a happy life. இது தெரியறது இல்லை. அப்புறம் துக்கம் வந்தா அதுக்கு ஒரு தூக்க மாத்திரை போட்டு தூக்கிக்கும். எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ண வேண்டியது, மனசுல நிம்மதிங்கிறது முச்சூடு போயிடும். அப்புறம் என்ன பண்றது? தூக்கம் இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டியது. உடனே டாக்டர் போனா அவர் ஒரு மருந்து, இது சாப்பிடுறாசா, சாப்பிட்டா நல்லா தூங்க வேண்டியது. என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு இன்னும் தெரியல எனக்கு. அடுத்தது சித்திரம்னா ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். 21. ஆதித்யஸ்ய கதா கதைரஹரஹ சம்க்ஷீயதே ஜீவிதம் வியாபாரைர் பகுகார்ய பாரத் குருபிஹி காலோபி ந ஞாயதே திருஷ்ட்வா ஜன்ம ஜரா விபத்தி மரணம் த்ராசஸ்ச நோத்பத்யதே பீத்வா மோகமஹிம் பிரமாதமதிராம் உன்மத்த பூதம் ஜகத். உன்மத்தம், உன்மத்தம்னா பைத்தியம்னு அர்த்தம். பைத்தியத்தை போல் உன்மத்தம் இவ. உன்மத்தத்தை விட பைத்தியம் முடிச்சவங்களை போல நடந்து கொள்கிறார்கள். இதோட ஜெனரல் மீனிங் மட்டும் கொடுக்குறேன், வேர்டு பை மீனிங் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ ஆதித்யனா சூரியன். இதைத்தான் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் போன ஸ்லோகத்தில் சொன்னேன். ஒரு சூரியனுடைய என்ன சொல்றது, உதயத்தின் போதும் மனிதனுடைய ஆயுள் குறைகிறது. ஒரு சூரியன் உதயமாகி அஸ்தமிக்குது அப்படின்னா 1 டே போயிருச்சு. ஆனா அதை ஏன் மனிதர்கள் உணர்வதில்லைன்னு சொல்றாரு அழகா. இந்த கருத்தை இப்ப நான் சொல்றேன் இல்லையா, அதை ஏன் எல்லாத்தினாலும் திங்க் பண்ண முடியல? இப்படி ஆயுஸ் வந்து குறைஞ்சிட்டு வருதுடா அப்படிங்கறத ஏன் அவங்க திங்க் பண்றது இல்லை? ஏன்னா அவ்வளவு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களில் என்ன சொல்றது, வியாபாரம், டிரான்சாக்ஷன்ஸ், ஓவர் டிரான்சாக்ஷன்ஸ், லெவலுக்கு மேல தி டிரான்சாக்டிங் வித் திஸ் வேர்ல்ட், ஓவர் கமிட்மெண்ட்ஸ், சக்திக்கு மீறின வியாபாரம், வியவஸ்தான்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. வியவஸ்தா, ஓவர் வியவஸ்தா தான். வியவஸ்தைனால வியவஸ்தை பணம் சம்பாதிக்கணும் தான். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துட்டு, உடம்பு ஆரோக்கியத்துக்கு குறிப்பிட்ட காலம், மன ஆரோக்கியத்துக்கு குறிப்பிட்ட காலம், 3 பேலன்ஸ் ஆனா தான் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். இந்த 3ல எதையோ ஒன்ன விட்டு போட்டு நான் மத்த பிடிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சீங்க. இட்ஸ் நாட் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். மன ஆரோக்கியத்துக்கும் டைம் கொடுக்க தெரியணும். மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் ஒரு நாளைக்கு? உடல் ஆரோக்கியத்துக்கும் டைம் கொடுக்க தெரியணும், மன ஆரோக்கியத்துக்கும் டைம் கொடுக்க தெரியணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கும் டைம் கொடுக்க தெரியணும், குடும்பத்தோடு செலவு குடும்பத்துக்கு பணம் சம்பாதிக்கிறேன்னு சில பேர் குடும்பம்னா பையன் எத்தனாவது படிக்கிறான்னு யோசனை பண்றாரு. ஏய் எத்தனாவது படிக்கிறான் பையன்? மனைவிட்டு கேட்கறாரு. ஏன்னு கேட்டா, நாங்க பணம் சம்பாதிக்கல போயிடும், இதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டுங்க. ஏன்னா பையன் எத்தனாவது, நீங்க பாருங்க, பையன் எத்தனாவது, சில பேருக்கு என்ன செக்ஷன் கேட்டா கூட தெரியாது. பையன் எத்தனாவது படிக்கிறான்னு தெரியும், அவன் என்ன செக்ஷன் கேளுங்க, அதெல்லாம் அவங்கள தான் கேட்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம யாரு, அவங்க ஒய்ஃபை, அதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டுங்க, என்ன செக்ஷன் தெரியாது. அப்போ நீங்க பாருங்க, அந்த ஒரு வேர்ட்ல இருந்து see the communication between father and son, father and daughter. நீங்க ஒரு சின்ன குழந்தை கேளுங்க, நீ என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி, அழகா சொல்லுங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி, ஸ்கூல்ல கூட என்ன நீ என்ன ஸ்டாண்டர்ட்? செகண்ட் ஏ.
அந்த செகண்ட் ஏங்கிறத அதுக்குள்ள அப்படியே ஒரு பிஎஸ்டி கொடுத்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ண வேண்டாமா? அப்பம் பொண்ணு இது கூட பேசிக்க மாட்டாம என்னங்க ஏதாவது குழந்தைகிட்ட காலம் கொடுத்துருக்கு, டைம் இல்லாம உழைக்கிறாங்க. அப்ப 60 வயசு ஆகி நிப்பீங்க. அந்த பையன் கேட்பான், புள்ள கேட்பான், உங்ககிட்ட இருந்து நான் அன்பத்தான் கேட்டேன், அரவணைப்பத்தான் கேட்டேன், நீ சம்பாதிச்சு வச்ச பணம் எனக்கு தேவையில்லை, அதற்கு மேல் சம்பாதிக்கிற சக்தி எனக்குண்டு, நான் சம்பாதிக்கிறேன். அம்மா உன்னுங்கிட்ட நான் கேட்டது அன்பையும் அரவணைப்பையும் தான் நான் உன்னை கேட்டேன். நீ சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ எங்கோட உட்கார்ந்து இருந்து எங்கோட நீ ஷேர் பண்ணிருந்தீனா நான் எவ்வளவு மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் மென்டலி வீக் ஆனதுக்கு காரணம் நீ. பர்சனலா எனக்கு தெரியுது ஹேப்பனிங்ஸ். பர்சனலா நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு அம்மாவை கேட்கறேன், அந்த பையன் உங்ககிட்ட இருந்து நான் பணத்தை எதிர்பார்க்கல. அவங்க என்ன சொல்றாங்க, பையன் நல்லா இருக்கணுங்க காத்தா, வெடிய சம்பாதிச்சு பையனை விட்டு போட்டு அது ஒரு என்ன ஸ்கூலுக்கு வருதா, வந்தோடனே வீட்டில் ஒரு ஆயா இருக்கும். அது அந்த குழந்தை ஸ்கூலுக்குள்ள வீட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா ரெடியா இருப்பா. எது அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு போடு, எல்லாம் சொல்லி போர்டில் வரும். அவனுக்கு வந்து முட்டை செஞ்சு வை, பிரெட் செஞ்சு வை, அவனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் எல்லாம் செஞ்சு வச்சு, அம்மா இருக்க மாட்டா, அந்த ஆயா இருக்கும், டேபிள் மேல ஃபுட் இருக்கும். The child cannot enjoy the food. புரிஞ்சுக்குங்க. அப்பா மிஷின் மாதிரி சாப்பிடும். வந்துங்களா ஸ்கூல்ல இருந்து வந்தனே அந்த ஆயா கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு, அந்த 5th வரைக்கும் ஸ்கூல் கோயிங் ஏஜ், ஒரு 5th 6th வரைக்கும் ஆயா வந்தானே குளிக்க வைப்பாங்க. குளிச்சு வச்சுன்னா மெஷின் அந்த அம்மா என்ன பேச போகுது, ஸ்கூல்ல என்ன நடந்தது கண்ணு, நீ யார்கிட்ட என்ன பேசுன, குளிக்கும் போது அது பேசணும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்தது உனக்கு, இன்னைக்கு என்ன பிரச்சனை, நீ என்னென்ன நல்ல பேர் வாங்கின, என்னென்ன குறும் பண்ண, யார்கிட்ட திட்டு வாங்கின, அதுக்கு உண்டான சொல்யூஷன், உனக்கு என்ன யாரு உன்னை அப்ரிஷியேட் பண்ணா நீ வெரி குட், ஏதாவது பேசுமே அந்த அம்மா விளக்கறம்மா. ஆனா அம்மாவா இருந்தா பேசுவோம். குளிக்கும் போது மேக் த டைம். அப்புறம் சாப்பிடும்போது இது பாரு உனக்கு செஞ்சு வச்சிருக்கேன், செஞ்சிருக்கும் போது அது 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 பரிபூரணத்தை உணரும். எனக்கு முக்கியமா அம்மாவுக்கு நான் முக்கியமானவள் அப்படிங்கறத கொண்டதை உளரணும். நீங்க நாளை அடிக்கலாம், அடிச்சா அதுக்கு என்ன தெரியும், நம்மள திருத்தருக்கு தான் அம்மா அடிக்கிறா. அம்மா அப்பாத்திக்கு அம்மா வந்து மோசமானவள் பிராண்ட் பண்ணா கூட வயசான காலத்துல போய் அம்மா நமக்காக எவ்வளவு நேரத்தை கொடுத்தா அப்படிங்கும்போது அந்த குழந்தை என்ன ஆகும். இப்ப என்ன ஆச்சு, வியாபாரம் 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 ஆச்சா. அப்புறம் டியூஷன், உடனே பேக்கை மாட்டி விட்டு, அந்த பேக் அப்பதான் கழட்டி வச்சிருக்கோம், திருப்பி பேக்கை மாட்டி விட்டு டியூஷன் வீடு, இல்ல வசதியான வீடு. நாங்க வீட்டுக்குள்ள 6 வீட்டுக்கு அனுப்புறீங்க, எங்க வீட்டுக்கே டியூஷன் வாது. இதுல வேற பெருமை வேற, டியூஷன் என்ன 2வது 3வது படிக்கிற குழந்தைக்கு டியூஷன் ஏற்பாடு பண்ணி அந்த அம்மா வரும் அடுத்தது ஜிங்கு ஜிங்கு. அந்த குழந்தையோட மனசுல ஐயோ இந்த சனியை போச்சு அந்த சனியை வருது, எது ஆள்காரமா போச்சு, அடுத்து இந்த ஜிம்மு 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 வரும். வந்தோட பேக் எடு எடு ஹோம்ஒர்க் எடு, மெக்கானிக்கல் மெக்கானிக்கல். அன்பையும் அரவணைப்பையும் அந்த குழந்தை கம்ப்ளீட்டா அளந்துருது. அப்புறம் அந்த டியூஷன் மிஸ் வெளியே போயிட்டாளா, போன ஆயா மறுபடியும் வருவா, ஏய் நைட் சாப்பாடு இந்த சாப்பிடு, சாப்பிட்டியா போய் படு போய் படு, பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சு ஏசி போட்டு அந்த அம்மா அந்த அன்னைக்கு அந்த பையன் அந்த அம்மாவை பார்க்கவே இல்லை. அந்த அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போதே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, டெலிவரி அர்ஜென்ட் போயாச்சா. காலையில் எந்திரிக்கும் போது அந்த குழந்தை தேடும், எப்போவாச்சும் அம்மா பார்க்க முடியுமா. அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம், 2 டாக்டர், இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம். எந்திரிச்சு பாக்குது, எந்திரிக்கும் போது ஆயா கண்ணு இங்க வா வா குளிச்சு விடுறேன். ஏங்க இது வாழ்க்கையில 1 நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்லைங்க, ஒரு மாதத்தினுடைய 30 நாள்ல 20 நாள் அந்த குழந்தை இப்படித்தான் வாழுது. 10 நாள் அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்களா, பட்டு அந்த குழந்தை எதை சொல்ல, அந்த குழந்தைக்கு இவங்களுக்கு கம்யூனிகேஷனே விலகிட்டே வருவாங்க. ஏன்னா அது எதை சொல்ல வருது எதுவுமே அந்த உங்களால கேட்கறதுக்கு டைம் இல்லை. அப்போ அந்த குழந்தை சொல்றது என்ன ஆயிடுச்சு, அப்படியே மறந்துருச்சு. அப்ப என்ன பண்ணு தெரியுங்களா, அந்த குழந்தை intangible need should taken care of by mother at this age. அப்ப இன்டாஜிபிள் நீட் அங்க சொல்யூஷன் கிடைக்கலன்னு இங்கதான் வியாபாரம் 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 பிசினஸ். அது நீங்க டாக்டர் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சது. நீங்க இன்ஜினியரா இருக்கலாம், நீங்க என்னவா வேணா இருங்க, வியாபாரம் 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 பணம்னு போனீங்கன்னா இப்ப அந்த குழந்தை எதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, தீவிரவாதத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களை எப்படி பழி வாங்கலான்னு அது நினைச்சிட்டு வளருது. அப்போ ஒரு ஏஜ் வரும்போது நோ கம்யூனிகேஷன். அப்ப இவங்க அப்ப இது டேலி பண்றதுக்கு என்ன தெரியுங்களா பண்றாங்க, 20 நாள் 25 நாள் இப்படி வளர்ந்துட்டு ஒரு சண்டே அன்னைக்கு கூட்டிட்டு போக வேண்டியது. நான் வந்து ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன், என் குழந்தைய வேணுங்கிறத வாங்கிது, அதாவட கொடுமை. எது வேணுங்கிறத வாங்கிக்கிறாசா, அதை டேலி பண்றதுக்கு மனசுக்குள்ள குற்றம்னு வந்துருதா, உடனே ஷாப்பிங் ஒரு கூட்டிட்டு போய் அந்த கடையில ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட வாங்கி தராங்க மனசார. எது டாய்ஸ் 10,000 ரூபாய்க்கு வாங்கி தராங்க, மனசே அடங்கல. ஏன்னா அது பாருங்க, அது மனதை வந்து வேற விஷயத்துக்கு அதை அடிக்ட் பண்ணி விட்டுற வேண்டியது.
அப்ப அந்த குழந்தைக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்க, அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்மகிட்ட அன்பா இருந்துருவா, என்ன மிஸ் பண்ணாலும் அது கிடைச்சிடும் அந்த குழந்தைக்கு. அது அதை விட தப்பு. கடை வீதியில் கொண்டு போய் 10,000 டாய்ஸ், அப்புறம் அது முடிஞ்சோன்னா ஷாப்பிங் முடிஞ்சோன்னா எங்க ஹோட்டல் போய் உட்கார வச்சு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுக்கண்ணு, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுக்கண்ணு. totally polluting the next generation. பணம் சம்பாதிக்கிறேன்னா உண்மையை ஒத்துக்குங்க, குழந்தைகளுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கல, நான் எனக்காக. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நல்லா தெரிஞ்சுக்க, நாட் ஃபார் கிட்ஸ் சேக் யூ ஆர் ஏர்னிங், ஃபார் யுவர் சேக். நான் சம்பாதிக்கணும், நான் தனிமையானிக்கணும், ஃபெமினிசம் பெண் உரிமை, நான் சம்பாதிக்கணும், என் கையில காசு இருக்கணும், நான் அடிமையா இருக்கக்கூடாது யாருக்குங்கிற அந்த உணர்வுல போயிட்டா உங்களுக்காகத்தான் நீங்க சம்பாதிக்கிறீங்களே தவிர அதை மறைக்கிறதுக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. குழந்தைகளுக்காக நான் சம்பாதிக்கிறேன். புருஷன் 1000 ரூபாய் கொண்டாந்தா 800 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் மிச்சம் பண்ண காலத்துல குழந்தைங்க நல்லா இருந்தது, அம்மா வீட்டுல இருப்பா. இப்போ மாசம் 2 பேரும் சேர்ந்து 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, பணம் பேங்க்ல இருக்குது. குழந்தைகளுடைய மனநிலை டு த கோர் பாதிக்கப்படுகிறது. சிந்தியுங்கள். ஃபெமினிசம்ங்கிறதுங்க, சுதந்திரம் என்பது இண்டிபெண்டன்ட் என்பது ஆப்போசிட் ஆஃப், நேற்று அதான் சொன்னேன், டிபெண்டன்ட். நாம சாராமல் இருக்கிற பேரு தான் இண்டிபெண்டன்ட். எதுல சாராம இருக்கணும், அது ஒண்ணு இருக்கு இல்லையா. சாராமல் இருக்கிறது புருஷனை, பணத்துக்காக புருஷனை சாராமல் இருப்பது இண்டிபெண்டன்ட். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு டெஃபினிஷன் போட்டு அதுல போயிட்டு இருக்கிறாங்க. மென்டலி அபாய்டிங் மைண்ட் இருக்கிறவங்க யாரையும் சார வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சுதந்திரம் வேணும்னு யாருக்கிட்டையும் போய் நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. சுதந்திரம் என்பது என்னால் நான் பெறுவது, மற்றவங்க கொடுக்கிறது அதல்ல. சுதந்திரம் என்பது எனக்கு நானே தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்வது, அது மற்றவங்கிட்ட பிச்சை கேட்டு வாங்குறது அல்ல. இது ஏன்னு கேட்டா, அந்த வியாபாரம் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஓவர் வியாபாரத்தினால என்ன முறியுது, அவங்களால மரண காலத்தில் கூட வருதுங்கிறது கூட அவங்களால குழந்தையவே கவனிக்க முடியல. இவங்களுக்கு வேற மரண காலத்தையாங்க இவங்க நினைக்க போறாங்க, அதையும் நினைப்பதில்லை. அப்புறம் மரணம் வரும்போது, அந்த வயோதிகம் வரும்போது அவங்களால அதை எவ்வளவோ பணம் சம்பாதிச்சிருக்கலாம், அவங்களால நிம்மதியாக இருக்க முடிவது இல்லை. அந்த மற்றவங்களுடைய கிழட்டுத்தனத்தில் இவங்க கஷ்டப்படுறாங்களே வயோதிகத்துல, நாம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோமே, நமக்கு அது வரும்னு தெரியுது. ஏன்னா நமக்கு அடிபட்டு வர்றது ஒரு விஷயம், மற்றவங்க வயதான காலத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இப்ப வயசான காலத்துல கஷ்டப்படுறாங்க, என்ன தப்பு நடந்தது, ஏன் இவங்க வயதான காலத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏன் அவங்க முதலே முயற்சி பண்ணி, அதுவும் சுயமா பட்டாலும் தெரியாது, மற்றவங்க படுறத பார்த்தாலும் என்ன பண்ண தெரியுறது இல்ல, பண்ணி தெரியுறது இல்ல. அதுதான் மோக. எது காரணம்? இதுக்கு பேரு மோக மகிமா. அறிய வேண்டிய சக்தியை இறைவன் கொடுத்தும் நான் அறியவே மாட்டேன்னு உட்கார்ந்து கஷ்டப்படுற பேரு தான் என்னது, மோக மகிமாங்கிற, ஆச்சரியங்கிற. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.